வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி நேர்காணல் பகுதி. இன்று பொதுவாக தேசிய தொலைக்காட்சி ரூபவாணி கூட்டுத்தாபனம் நல்லூர் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் நேரடி வர்ணனைகளை தொடர்ச்சியாக கடந்த 15ஆம் தேதியிலிருந்து வழங்கி வருகிறது. ஊடக அனுசரணையையும் தேசிய தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. அந்த வகையில் எமது வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேட அதிதியை எடுத்து கந்தபெருமானுடைய வரலாறு, கந்தனினுடைய புகழ் பாடுகிறது, அதே போல கதிர்காமத்துடைய தொன்மை, வரலாறு, பக்திமயம் என்று பல்வேறு விடயங்கள் குறித்து பேசி வருகின்றோம். கதிர்காம கந்தன் ஆலயம் என்பது இலங்கையின் மிக முக்கிய கந்தன் ஆலயங்களில் ஒன்று. உலகளாவிய ரீதியில் பார்த்தாலும் கூட பல்வேறு பாரம்பரிய வரலாற்று சிறப்புகள் பல இந்த கந்தன் ஆலயத்துக்கு இருக்கின்றது, கதிர்காம கந்தன் ஆலயத்துக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் விசேட அதிதி ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். அந்த கந்தனின் பெருமை குறித்து, அதனுடைய கதிர்காம 15 நாள் பெரும் ஒரு பெரிய ஏற்பாடுடன் பெரிய பல்லின மக்கள் ஒரு ஒன்று கூடும் இடம், அது எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது, நிர்வாகம் செய்யப்படுகிறது, ஒவ்வொருவருடைய பணி இதில் எவ்வாறு கலந்திருக்கின்றது, இது குறித்து முழுமையான விவரங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். தமிழ்மணி காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்கள் கலையம் வந்திருக்கின்றார். இவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர் என்று பன்முக ஆற்றலை கொண்டவர். கந்தையா பத்மானந்தன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உண்மையில் இந்த கதிர்காம கந்தன் ஆலயுடைய பெருவிழா கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமாகி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ச்சியாக 15 நாட்கள் பல்வேறு இன மக்களும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் ஒரு இடமாக இருந்தது. நேத்ரா தொலைக்காட்சி ஊடக அனுசரணை வழங்குகிறது. அதன் அடிப்படையில் நேத்ராவின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆன்மீகம், பின்னணி, கலாச்சாரம், வரலாறு என்று பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் சற்று மாறுதல்களாக நாட்டின் அல்லது உலகத்தில் இருந்தும் பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். 15 நாள் மாபெரும் ஒரு ஏற்பாடாக அது இருக்கின்றது. பல்லின மக்கள் ஒன்று கூடும் ஒரே இடமாக இருக்கின்றது. இதில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றது, இந்த சவால்களை தாண்டி இவ்வளவு ஒரு பெரும் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு என்னென்ன உள்ளே இடம்பெறும் பணிகள் எவ்வாறு இருக்கின்றது, அதில் பங்களிப்பு செய்பவர்கள் யார் யார், அவருடைய பங்களிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா. நல்லது. உண்மையிலேயே இந்த கதிர்காம உற்சவம் எல்லோரும் பெருமையோடு பேசுகின்ற அந்த பாத யாத்திரையோடு ஆரம்பித்தது. 2 மாதங்களுக்கு முன்னர் செல்வ சன்னதி தொண்டைமானாறு ஆலயத்திலிருந்து ஆரம்பித்த அந்த பாத யாத்திரை கடந்த 15ஆம் தேதி வனப்பகுதி திறக்கப்பட்டதோடு வனத்தின் ஊடாக மக்கள் யாத்திரையாக வந்து கதிர்காம கொடியேற்றத்தில் அன்று அந்த முதலாவது அணியினர் வந்து சேர்ந்தார்கள். என்னை பொறுத்தவரை நான் இந்த பாத யாத்திரை தொடங்கியதில் இருந்து உகந்தையில் இருந்து நானும் பங்கு பெற்றிருந்தேன். 6 நாட்கள் தொடர் நடைப்பயணம். அதில் இருந்து இந்த கதிர்காம உற்சவம் வரையாக இருக்கின்றதை ஒரு ஆன்மீகம் தாண்டி அங்கே இருந்த முகாமைத்துவம், ஒரு நிகழ்ச்சி திட்டம், அது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னால் இருக்கக்கூடிய முகாமைத்துவம், தொடர்பாடல், கூட்டிணைவு, அந்த குழு செயற்பாடுகள், அதற்கான திட்டமிடல்கள், அதற்கான வளங்களை ஒருங்கிணைத்தல், அப்படியான அந்த விஷயங்களை கொஞ்சம் பேசலாம் என்று பார்க்க. காரணம், நான் கடந்த 26 ஆண்டுகளாக ஒரு முகாமையாளராக இருக்கின்ற காரணத்தினாலே நான் இதை அந்த பக்கத்திலிருந்து பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்தும், உங்களுடைய நிகழ்ச்சிக்கும் அது பொருத்தம், அது பற்றி ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். திட்டமிடல் செய்கின்ற போது எங்கே எப்படி நடைபெறும், என்னென்ன நடைபெறும், யார் யார் பங்கு பெற்று இருக்கின்றார்கள், பங்கு பெற்றவர்கள் எப்படியான பின்பலத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கான வசதிகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை நாங்கள் திட்டமிட வேண்டும். திட்ட முகாமையத்தில் அது முதலாவது பகுதி. 2வது பகுதி அதற்கான வளங்களை இனம் கண்டு அவற்றை ஒருங்கிணைப்பது. அது இந்த முகாமைத்துவத்தில் இருக்கின்ற இன்னொரு பகுதி. தேவையான வளங்கள், ஆளணி வளம், பொருள் வளம், பண வளம்,
மற்றும் எல்லா வளங்களையும் தேவையான வளங்களை இனங்கண்டு ஒருங்கிணைப்பது. மூன்றாவது விஷயம், இந்த திட்டமிடலின் அடிப்படையில், இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வளங்களின் அடிப்படையில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது. இது மிக முக்கியம். அப்போ இந்த கதிர்காம பாத யாத்திரையை திட்டமிடுவதற்கு பலர் உழைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும் அதோடு சம்பந்தப்பட்ட அந்த அரசு அதிகாரிகளினுடைய அர்ப்பணிப்பு. ராப்பகலாக அவர்கள் எவ்வாறு பணியாற்றினார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். முக்கியமாக லாகுக்கல பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த அந்த அதிகாரிகள், பொது சுகாதார உத்தியோகத்தர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர், கடற்படையினர் மற்றும் அந்த மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த பொது அமைப்புகள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இதை நடத்தி முடித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே திட்டமிடுகின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை ஆயிரம் பேர் வருவார்கள், அவர்களுக்கான உணவு வசதி, அவர்களுக்கான குடிநீர் வசதி, அவர்களுக்கான பாதுகாப்பு வசதி, அவர்களுக்கான மருத்துவ வசதி, அவர்கள் நடந்து செல்லுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதி, அவர்களுக்கான கழிவகற்றல் வசதி, அவர்களாலே போடப்படுகின்ற வீசப்படுகின்ற கழிவுகளை உடனுக்குடன் அகற்றுகின்றனர் என்று சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, சாதாரண பணி கிடையாது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒரு திருமணம் நடத்துவதாக இருந்தால், ஒரு பூப்புனித நீராட்டு விழா நடத்துவதாக இருந்தால், அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு பரிசளிப்பு விழா நடத்துவதாக இருந்தால், அதில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும் அதை நடாத்தி முடிப்பதிலே இருக்கின்ற சிரமம். அப்போ இது பல்லாயிரம் பேர் வருகிறார்கள், பலதரத்து மக்களும் வருகிறார்கள், பல்வேறு சமூக மட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். நான் போனபோது அங்கே சிறுவர்களை பார்த்தேன், முதியவர்களை பார்த்தேன், நோயாளிகளை பார்த்தேன், பெண்களை பார்த்தேன், இளைஞர்களை பார்த்தேன், பல்வேறு தரத்தினரும் வந்திருந்தார்கள். ஆகவே இந்த அவ்வளவு தரத்தினரையும் ஒருங்கிணைக்கின்ற செயற்பாடு மிகப்பெரிய செயற்பாடு. கடுமையான உழைப்பு, கடுமையான அர்ப்பணிப்பு, கடுமையான தியாகம் எதுவும் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. இது நான் கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த நான் சொன்னது போல வருகின்ற இவ்வளவு பேரும் அது காட்டுப்பாதை. அந்த 6 நாட்கள் பிரயாணம் என்பது குமண சரணாலயம், பின்னர் ஜால சரணாலயம் ஊடாக செல்லுகின்ற காட்டுப்பாதை. இந்த 14 நாட்கள் மட்டும்தான் அந்த பாதை திறந்திருக்கு. 365 நாட்களும் மிகுதி 350 நாட்களும் அது மூடப்பட்டிருக்கு. காரணம், அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டெருமைகள், விசப்பாம்புகள் என்று சொல்லி பல்வேறு மிருகங்களுக்குமான ஒரு சரணாலயம். அப்போ அந்த சரணாலயத்தின் ஊடாக இந்த மக்கள் போகிறார்கள். சில இடங்களிலே பாதைகள் உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும். இந்த வன பரிபாலன திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு படையினருடைய அந்த பணி, சில இடங்களில் அந்த பாதைகளை அவர்கள் அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்போடு செம்மையாக்கி இருந்தார்கள், திருத்தி இருந்தார்கள். அதை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஒரு பல்லாயிரம் மக்கள் நடந்து போகின்ற பாதையானது கொஞ்சம் செப்பனிடப்பட்டிருந்தால்தான் அந்த அவர்களினாலே சுமமாக போக முடியும். அந்த பாதைகளை செப்பனிட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அது இந்த பாத யாத்திரை துவங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னரே அந்த பணி துவங்கியிருக்கும். காரணம், ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 கிலோமீட்டர்கள் வரை அந்த காட்டுப்பாதை. அப்போ அந்த பாதையை அவர்கள் சுத்திகரிப்பதற்கு நிறைய ஆளணியை, நிறைய பணத்தை எல்லாம் செலவழித்திருப்பார்கள். அதற்குரிய பொதுவாக நான் அரசு துறையிலேயும் பணியாற்றினான் என்ற வகையில் எனக்கு தெரியும், ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு அந்த நிதி மூலங்களை தேடுவது என்பது லேசான விஷயம் கிடையாது அரசு துறையிலே. அப்போ எனக்கு அது விளங்குகிறது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமாக இதிலே அம்பாறை மொனராகலை மாவட்ட அரசாங்க அதிபர்கள், அவருடைய அணியினர் மற்றும் அந்த வனப்பகுதியோடு சம்பந்தப்பட்ட வனபரிபாலன திணைக்கள அதிகாரிகள், படையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்களை ஒருங்கிணைப்பதிலும் அல்லது அதற்குரிய நிதி மூலங்களை கண்டுபிடிப்பதிலும் அல்லது இந்த பாதைகளை செப்பனிடுவதிலும் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணியை என்னால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம், நான் பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த பொது அமைப்புகள், முக்கியமாக அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பொது அமைப்புகள், முக்கியமாக சமூக சேவை அமைப்புகள், அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு.
அந்த காட்டு பாதை முழுவதும் இந்த போன யாத்ரீகர்கள் எல்லோருக்கும் தேவையான குடிநீரை அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து முப்படையினரும் வனபரிபாலன திணைக்களமும் அரச முக்கியமாக லவுக்கல பிரதேச செயலாளர் பிரிவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். பல்லாயிரம் பேருக்கு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே குடிநீரை வழங்குவது என்பது மிகவும் சிரமம். காரணம் என்னவென்று சொன்னால், குடிநீர் வழங்குகின்ற போது அந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும், தொற்று நீக்கப்பட்டிருக்க வேண்டும், எந்த விதமான விரும்பத்தகாத எதையும் கொண்டிருக்கக்கூடாத ஒரு குடிநீராக இருக்க வேண்டும். காட்டுப்பகுதிகளிலே இருக்கின்ற குளங்களிலே இருக்கின்ற குடிநீர்களை சுத்தப்படுத்தி எடுப்பது என்பது மிகவும் சவாலான விஷயம். ஏனென்றால் அந்த நீர்நிலைகள் விலங்குகளினாலே பாவிக்கப்படுவது, அப்போ விலங்குகளுடைய கழிவுகள் இருக்கும், விலங்குகள் செலவில் இறந்திருக்கல, அது ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனாலும் கூட சில இடங்களிலே சில நீர்நிலைகளை அவர்கள் தெரிந்தெடுத்து அங்கே நீரை சுத்திகரிக்கும் பணியினை செய்திருந்தார்கள். அதற்குரிய இயந்திரங்களை பொருத்தி செய்திருந்தார்கள். ஆனால் இந்த அமைப்புகள் நீர்த்தாங்கிகளை பயன்படுத்தி முக்கியமாக பாணம பொத்துவில் பகுதிகளிலே இருந்து தான் அந்த குடிநீரை கொண்டு வந்து இந்த காட்டுப்பகுதி முழுவதும் விநியோகித்திருந்தார்கள். பல நீர்த்தாங்கிகள் பல்வேறு அமைப்புகளினாலே இந்த பணிக்கு உருவாக்கப்படுது. அது மிக சிரமமான பணி. அந்த காட்டுப்பகுதியினூடாக வர வேணும், தண்ணி முடிந்ததும் திரும்ப போய் அது தண்ணீரை நிரப்ப வேண்டும். இனி அந்த பகுதிக்குள்ளே வருவது என்பதின் சிரமம். இடையிடையே விலங்குகள் குறுக்கிடும். இரவு நேரம் அதுக்குள்ளே பிரயாணம் செய்வது என்பது மிகவும் சவாலுக்குரிய விஷயம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அந்த குடிநீரை விநியோகம் என்பதும், நான் ஒரு காலத்தில் அந்த குடிநீர் விநியோகத்தோடு சம்மந்தப்பட்ட நான் குடிநீர் விநியோகம் செய்கிற போது நாங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், எத்தனை பேருக்கு குடிநீர் தேவை. ரெண்டாவது விஷயம், அந்த குடிநீரை எந்தெந்த இடங்களில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து எடுக்க போகிறோம். மூன்றாவது விஷயம், அந்த நீர்நிலைகளிலே இருக்கின்ற குடிநீர் போதுமானதா. அப்ப அந்த நீர்நிலைகளில் இருக்கிற குடிநீர் போதுமானதாக இல்லாவிட்டால் மாற்று வழிகள் என்ன. அடுத்த விஷயம், இந்த நீர்நிலைகளிலே எங்களுடைய நீர்நிலைகள் எல்லாமே திறந்த நீர்நிலைகள். அப்போ மக்களுக்கு அவற்றை கொடுப்பதற்கு முன் நாங்கள் சுத்திகரிக்கணும். அப்போ இந்த நீர்நிலைகளில் இருக்கிற நீரை சுத்திகரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கு தேவையான மருந்துகள் எவ்வளவு, அதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் அங்கே தேவை. சாதாரண பார்க்குற ஒருவருக்கு உள்ளாங்க படிகள் பவுசரில் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க என்பதுதான் தெரியும். அதுக்கு பின்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய திட்டமிடல், அந்த வளங்களை இனங்காணல், அதுகளை சேர்க்கின்ற அது ஒரு மிகப்பெரிய பணி. உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 26 வருடங்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் அமுல்படுத்துகின்ற வகையில் எனக்கு தெரியும் ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவதில் இருக்கிற சிரமங்கள். உண்மையிலேயே அந்த இளைஞர்கள், அவர்களை வழிப்படுத்திய பெரியவர்கள், அரசு அதிகாரிகளுடைய பணி நான் மனம் திறந்து இந்த இடத்திலே பாராட்ட வேண்டும். இது மிகப்பெரிய சவால். எல்லோருக்கும் குடிநீரை கொடுப்பது. சில வேளைகளில் இந்த காட்டுப்பகுதியிலே நடக்கிற போது மணல், வெக்க, மரங்கள், அனல் காத்து அடிக்கும், தாகம் தரும். சில வேளைகளிலே ஒரு போத்தல் 2 போத்தல் கையில் இருக்கும், கொண்டு போகிற குடிநீர் முடிஞ்சிருக்கு. அங்கால நடப்பதற்கு சில வேளையிலே குடிநீர் தேவையில்லாமல் இருக்கும். அந்த நேரத்திலே எல்லோரும் குடிநீருக்காக பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த குடிநீர் தாங்கி வரும்போது கடவுளை கண்ட மாதிரி இருக்கு உண்மையிலேயே. அதிலே உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை, அந்த குடிநீர் விநியோகம். இரண்டாவது சேவையை நான் பாராட்ட வேண்டும். போன அத்தனை மக்களுக்குமான உணவு விநியோகம். ஒரு காட்டு பிரதேசத்தில் உணவு சமைக்கிறது விறகு மட்டும் இருக்கும். மற்ற தண்டு தளவாடங்கள், பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் போகும்போது கொண்டு போகணும். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், பல்வேறு அணிகளும் அமைப்புகளும் தாங்கள் சார்ந்து இந்த பாத யாத்திரைகளை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். நான் போனது சித்தர்கள் குரல் என்ற அந்த அணியினரோடு. அப்போ ஒவ்வொரு அணியினரும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களோடு எத்தனை பேர் வருவார்கள். அப்போ இவ்வளவு மக்களுக்கும் 6 நாட்கள் இந்த பாதையினூடாக நடந்து போகின்ற போது காலை உணவு என்ன கொடுக்க வேணும், ஒரு திட்டமிடல் இருக்காங்க. காலை உணவு இத்தனை பேருக்கு காலை உணவு
என்ன கொடுக்க வேண்டும். அப்போ இந்த காலை உணவு கொடுப்பதற்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளவு தேவை, மதிய உணவு என்ன கொடுக்க வேண்டும், அப்போ அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எவ்வளவு தேவை, இரவு உணவு என்ன கொடுக்க வேண்டும், காலை தேநீர் மாலை தேநீர், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்போ அவர்கள் அதை திட்டமிட்டு கணக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் உழவு இயந்திரங்களிலே ஏற்றி கொண்டு போவார்கள். அந்த உழவு இயந்திரங்களிலே தேவையான பாத்திரங்கள் இருக்கும், தேவையான தளவாடங்கள் இருக்கும், கூடார பகுதிகள் எல்லாம் இருக்கும். மிக முக்கியமாக அவர்கள் இன்னொரு விஷயம், அவர்கள் நான் கவனித்த விஷயம், இப்போ காட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்காது, அப்போ சமைக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை, நெருப்பு வெளிச்சத்திலே சமைக்க இல்லாது. அப்போ அதற்காக ஒரு மின்புறப்பாக்கியையும் அதோடு சேர்ந்து 4-5 விளக்குகளையும் கொண்டு வர ஒரு மிகப்பெரிய திட்டமிடல். அந்த சமையலுக்கு ஒரு அணி இருக்கும், அதுதான் சமையலுக்கு பொறுப்பு. என்னென்னா அதில் உள்ள இப்போ வீட்டில் மாதிரி நாங்களெல்லாம் காலையில் நானெல்லாம் அதிகாலையில் எழும்புற பழக்கம்னா அநேகமாக எங்களோட வீடுகளில் எல்லோரும் காலையில் 6 மணிக்கு பிறகு எழும்புற ஒரு பழக்கம். அதுக்கு பிறகு தான் தண்ணி குடிப்பார்கள், அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவார்கள். 7-7:30 பள்ளிக்கூடம் அலுவலகம் போகிறார்கள். இங்கே அங்கே உள்ளவர்கள் 3:30-4 மணிக்கு எழும்பி விடுவார்கள். அப்போ அவர்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்போ சமையல் அணி 3 மணிக்கே அடுப்பு மூட்ட வேணும். அடுப்பு மூட்டினா தான் 4 மணிக்கு தண்ணி கொடுக்கலாம். தெரியும், நூற்றுக்கணக்கான ஆக்களுக்கு கொடுக்க வேணும். அதுக்கான ஆயத்தம் நடக்கையே காலையில் 5-5:30 மணிக்கே நடக்கிறவர்கள் ஆயத்தமாகுவார்கள். அப்போ அவைக்குரிய காலம சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தேத்தண்ணிக்கு தண்ணி சுட வச்ச அந்த நேரத்திலேயே காலம சாப்பாட்டுக்குமான ஆயத்தங்களை செய்ய வேணும். அப்போ அது சமையல் அணின்ற ஒரு மிகப்பெரிய பணி. உண்மையாக அவர்களோட ஓய்வில்லை. ஏன் தெரியுமா, இரவு சாப்பாடு முடித்து இந்த பாத்திர பண்டங்களெல்லாம் கழுவி வச்சு படுக்க 11-12 மணி ஆகும். திரும்ப 3 மணிக்கு எழும்ப வேணும். அப்போ அவர்கள் அதை சமைக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு விநியோக அணி கொண்டு அங்கே இருக்கும் சமைத்ததை வருகிறவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்ற ஒரு பணி. அப்போ வரிசையில் நிற்பார்கள். இந்த வரிசையில் நிற்கிற போது நான் பார்த்த ஒரு விஷயம், எல்லோரும் ஒருவராக, இன்றைக்கு நாங்கள் இந்த என்ன ஈக்குவிட்டி என்று பேசுகிற ஒரு விஷயம், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எல்லோரும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குகின்ற ஒரு விஷயத்தை நான் கண்டேன். அப்போ அங்கே ஒரு ஒருங்கிணைவு, ஒரு மன இசைவு அங்கே இருந்தது. நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு மனித விழுமியம். அந்த சமூக வேறுபாடுகளை பயன்படுத்தி அல்லது இன மத மொழி அடையாளங்களை பயன்படுத்தி முரண்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து ஒரே அணியாக நின்ற ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அப்போ அந்த விநியோக அணி ஒரு மிகப்பெரிய பணியை செய்யும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், சமைத்த சாப்பாட்டை அவ்வளோ பேருக்கும் கொடுக்கணும். அப்போ சிலருக்கு கூட கொடுத்து சிலருக்கு குறைய கொடுக்க இல்லாத, அப்போ அது ஒரு மிக முக்கியமான பணியாக அவர்கள் செய்திருந்தார்கள். அதே போல் இரவு உணவு செய்வார்கள். இவ்வாறு பல அணியினரும் அந்த சமைத்து சாப்பாடுகளை தங்களோடு சேர்ந்தவர்களுக்கும் அல்லது அங்கே எவர் வந்து சாப்பாடு கேட்டாலும் யாரும் இல்லை என்று சொல்கிறேன். அதை விட மிக முக்கியமான சிறப்போடு நான் பார்த்தேன், எங்களுடைய அந்த விருந்து ஓம்பலை பார்க்க வேண்டும். சில குடும்பமாக வந்தவர்கள் தாங்களே மரங்களுக்குள்ளே சமைப்பார்கள். அவர்கள் வரும்போது தங்களுக்கு தேவையான பாத்திர பண்டங்கள் சாப்பாடு சாமான்கள்லாம் கொண்டு வருவிடும். அதை சமைச்சு தங்களுக்கு பக்கத்தில் உள்ளவைக்கும் கொடுக்கணும், வாங்கோ சாப்பிடும். எவ்வளவு சிரமம், இவ்வளவு தூரம், இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் அந்த சாமான்களை காவி கொண்டு வந்து அங்கே இருந்து சமைச்சு தாங்கள் மட்டுமில்லை சேர்ந்து இருக்கிறவர்கின் சாப்பாடு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல் பண்பு நான் அங்கே அதை பார்த்தேன். ஆமாம், இப்பொழுது உங்களுடைய அந்த திட்டமிடல் சார்ந்த விடயங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் திட்டமிட்டு எவ்வாறு செயல்படுறது, உங்கள் அணியினருடைய அந்த திட்டமிடல்களை சொல்லியிருந்தீர்கள். சில சமயம் நீங்கள் சொன்னது போல குடும்பமாக அல்லது சிறு குழுக்களாக வருபவர்களுக்கு இந்த திட்டமிடல் எவ்வாறு இருக்க போகிறது, அதாவது அவர்களுக்கான மலசல கூட வசதிகள், நீங்கள் நடைப்பவனியில் ஈடுபட்டவர், அந்த களத்தில் இருந்தவர் என்ற வகையில் நீங்கள் ஒரு திட்டமிட்டு செயற்பட்ட ஒரு பெரிய அணி, அதே போல் திட்டமிடாத சில குழுக்கள் அல்லது குடும்பங்கள் வாரியாக வருபவர்களுக்கான மலசலக்கூட வசதிகள் அல்லது அவர்கள் சமையலுக்காக தெரிவு செய்யும் இடங்கள், தங்குவதற்கான கூடாரமிடும் வசதிகள், அது எவ்வாறு நடைபெறுகின்றன?
உண்மையிலேயே குடும்பங்கள், அதில் பல குடும்பங்கள் அவர்கள் பல வருடங்களாக போய் வருபவர்கள். அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இத்தனை பேர் போகிறோம், இத்தனை நாட்கள் போகிறோம், எங்களுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, என்னென்ன பொருட்கள் தேவை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்வார். ரெண்டாவது விஷயம், சமையல் மரங்களுக்கெல்லாம் நடக்கும். கிடைக்கிற இடத்துல அடுப்பு அந்த இடத்துல இருக்கிற கல்லை வச்சு அடுப்பு மூட்டி காட்டுக்கு அப்புறம் இருக்குன்னு தானே சமைத்து கொள்வார்கள். நீர் ஒரு தேவையான நீர் வழங்கப்பட்டதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குடிப்பதற்கு சமைப்பதற்கு நீர் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. படுக்கிற விஷயம் இருக்கല്ലോ, படுக்கிறது கூடாரங்கள் இல்லை. மரங்களுக்கு கீழே வெட்ட வெளியில் ஆத்தங்கரையில் தான் எல்லோரும் கீழே ஒரு பொலித்தீனை விரித்து விட்டு படுத்தார்கள். படுப்பதற்கு எந்த விதமான வசதிகளும் அங்கே இருக்கவில்லை. மலசலம் கழிப்பது ஒரு பெரிய சவாலான விஷயம். எங்களுக்கு தெரியும், ஒரு 5 பேர் 4 பேர் கொண்ட வீட்டிலேயே எங்களுக்கு இருக்கிற சிரமம். சில வேளை வீட்டில் ஒரு மலசல கூடம் இருக்குன்னு 2 பேர் 3 பேருக்கு ஒரு நேரத்தில் போக வேண்டிய தேவையெல்லாம் வரும். இது அங்கே உள்ள இயற்கையான அந்த காடு தான் கழிப்பிடம், சரிதானே? அப்போ அவர்கள் தேவையான தண்ணியை கொண்டு போவார்கள், இயற்கையாக கழித்து விட்டு வருவார்கள். மலசல கூடம் என்று எதுவுமே அங்கே இல்லை, அது செய்யல. காட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் இப்போ நகரம் சார்ந்த இடங்களில் ஒரு பெரிய களியாட்ட விழாக்கள் நடத்தும் போது அந்த மொபைல் லெவற்றினை கொண்டு வந்து வைப்போம், செய்யலாம். காட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கானவர்கள் வரைக்கும் அங்கே அது சாத்தியப்படாது. அப்போ இயற்கை முறையிலே தான் அது நடந்தது. அப்போ ஆனாலும் கூட மக்கள் நான் கட்டாயம் பாராட்டிய ஆக வேண்டும். அவர்கள் அந்த சுத்தம் சுகாதாரத்தில் மிகவும் கவனமாக, அந்த இயலுமான அளவுக்கு மக்கள் புழங்குகின்ற, படுக்கின்ற, சமைக்கின்ற, ஒன்று கூடுற இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற காரணத்துக்கு காட்டுக்குள்ளே போய்த்தான் அதை செய்தார்கள். ஆனால் அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், காட்டுக்குள்ளே நீண்ட தூரம் போக முடியாது. மிருகங்கள், கருடனிக்கும், யானைக்கும், சிறுத்தைக்கும், காட்டெருமனிக்கும், பாம்புகள் சர்வசாதாரணமாக விஷப்பாம்பு. அப்போ அவ்வளவு சவால்களையும் தாண்டி அந்த ஒரு உணர்வு இருந்தது. என்ன, மற்றவர்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது, என்னுடைய செயற்பாடு இடையூறாக இருக்கக்கூடாது, நல்ல சிந்தனை ஒன்று அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். ஆமாம், இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பல சிக்கல்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. உண்மையில் இவ்வாறு முருகப்பெருமானுடைய அந்த தரிசனத்தை பெறுவதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு அல்லது பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த நடைப்பவனியூடாக, அந்த பயணத்தினூடாக வருவதனால் ஏற்படும் உளவியல் அல்லது ஆன்மீக ரீதியான நன்மைகள் அல்லது நம்பிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? உண்மையிலேயே எங்களை இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழலை எடுத்து பார்த்தால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதமான உளத்தாக்கம் இருக்குது. அதுதான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறோம். இப்போ சின்ன வகுப்பில் படிக்கிற பிள்ளையை கேட்டாலும் சொல்லும், அப்பா எனக்கு ஸ்ட்ரெஸ், அழுத்தம். எங்களுடைய பல உடல் உபாதைகளுக்கு காரணம் இந்த மன அழுத்தம். மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் கூடுகிற போது சுகர் கூடும், கொலஸ்ட்ரால் கூடும், ப்ரெஷர் கூடும். இந்த மூன்றும் கூடினா அது இருக்கிற எல்லா வருத்தத்தையும் சேர்த்து கூட்டி கொண்டு வரும். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேணும். அதால தான் எங்களுடைய சமயத்திலே பல்வேறு கிரியைகளை, யோக முறைகளை சொல்லி தந்திருக்கிற எங்களுடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் அது நேரம் இருந்தால் அதை பற்றி பின்னர் சற்று பேசுவோம். அப்போ இங்கே வந்தவர்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவராக சேர்ந்து வந்தபடியால், ஒருவருக்கு ஆதரவாக அன்பாக இருந்தபடியால், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்தபடியாலே அந்த அழுத்தம் இல்லாமல் இயல்பாகவே இல்லாமல் அழுத்தம் இயல்பாகவே இல்லாமல் போனால் வருத்தம் வராது. எங்களுடைய கோவில்களிலே திருவிழாக்கள் கொண்டு வரப்பட்டதின் மிக முக்கிய நோக்கம் ஒன்று கூடல். பல்வேறு பணிகளை செய்கிறவர்களெல்லாம் திருவிழா நேரம் ஒன்று கூடுவார்கள், கூடி கதைப்பார்கள், கொண்டாடுவார்கள், மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களிடம் இருக்கின்ற மன அழுத்தம் எல்லாம் குறையும். சில வேளையில் நீங்கள் ஒரு நேற்றெல்லாம் ஆடிவேல், நேற்றிரவு நான் ஆடிவேல் இருந்தேன். பல்வேறு நண்பர்கள் பல காலங்களுக்கு பிறகு கண்டு கதைத்து குசலம் விசாரித்தார்கள். நீங்கள் ஒரு நண்பரை, ஒரு உறவினரை கண்டு குசலம் விசாரிக்கிற போது அந்த அழுத்தம் இயல்பாக இருக்கும். திருவிழாக்கள் கோவில்களிலே கொண்டு வரப்பட்டதின் மிக பெரிய
நோக்கம் இந்த கொண்டாட்ட உணர்வை மக்களிடையே கட்டி வளர்ப்பது. அதால தான் எங்களோட ஊர்களில் பார்த்தீங்கன்னா குறிச்சி கோயில் இருக்கும். ஒரு கோயில் திருவிழா முடிய இன்னொரு கோவில் திருவிழா தொடங்கும். மக்கள் எப்பொழுதும் அந்த தங்களுடைய அழுத்தங்களிலிருந்து கடவுளின் பெயரால் விடுபட்டார்கள். அப்போ இந்த பாத யாத்திரை கூட ஒரு மிக முக்கியமான உடல் பயிற்சி. உடற்பயிற்சி நான் சொன்னேன் எல்லோரும் ஒருவருக்கு இந்த உடல் பயிற்சி என்னென்று சொன்னால் இவ்வளவு நீண்ட தூரம் நடக்கிறோம். நீங்கள் சின்ன வகுப்பில் விஞ்ஞானம், நான் ஒரு ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியராக இருந்தவன், இந்த வயிற்றறை நெஞ்சறை என்று பிரிக்கப்பட்டிருக்கும், பிரிமந்தகட்டாலே பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வயிற்றறைக்கு கீழே சமிபாட்டு தொகுதி, கழிவகற்றும் தொகுதி, இனப்பெருக்க தொகுதி இருக்கு. மிக முக்கியமான 3 தொகுதி. இந்த 3 தொகுதியும் ஒழுங்கா இயங்காதபடியால் தான் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, பல வருத்தங்கள் எல்லாம் பெறுகின்றன. இந்த 3 தொகுதிகளையும் கட்டுப்படுத்துகின்ற நரம்புகளுடைய முடிவிடங்கள் எங்களுடைய பாதங்களின் கீழ்ப்பகுதிகளிலே இருக்கின்றன. அப்போ நாங்கள் இப்படி நடக்கிற போது அந்த நரம்பு முடிவிடங்கள் அழுத்தப்படும், தூண்டப்பட இந்த தொகுதிகள் எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். அதால தான் அந்த காலத்தில் கோயிலுக்கு நீ வெறுங்காலோட நடந்து போகணும் என்ற கட்டுப்பாட்டை எங்களுடைய பெரியவர்கள் கொண்டு வந்தார்கள். நீ கோயிலுக்கு போனால் வீதியை 3 தரம் 5 தரம் 7 தரம் 9 தரம் சுற்றி வா என்று சொன்னதற்கான காரணம், அப்பொழுதெல்லாம் கோவில் வீதிகளில் புல் இருக்கும், கல் இருக்கும், சின்ன முள் இருக்கும். நாங்கள் நடக்கிற போது எங்களுடைய நரம்பு முடிவிடங்கள் தூண்டப்படும். இதுதான் அந்த பாத யாத்திரைக்கு பின்னாலே இருக்கின்ற விஞ்ஞான ரகசியம். ஆகவே இந்த பாத யாத்திரையில் போனவர்களுக்கு அந்த உடல் நலம் சிறப்பாக இருந்தது. நான் தானே சொன்னேனே, வயது போனவர்கள், முதியவர்கள். எனக்கு முன்னாலே ஒருவர் போனார், அவருக்கு ஒரு வலது கால் பொய்க்கால், இடது காலும் பாதிக்கப்பட்டால், நினைக்கிறேன் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும், 2 பக்கம் ஊன்றுகோலோடு நடந்து வந்தேன். அதுக்கு காரணம் ஒன்று, இந்த 2வது விஷயம் நான் சொல்ல வேணும், இந்த கடவுளின் பெயரால் இருக்கிற அந்த நம்பிக்கை. எப்பொழுதும் உளவியலாளர்களும் சமூகவியலாளர்களும் இப்பொழுது மருத்துவவியலாளர் சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேணுமாக இருந்தால் நம்பிக்கை தேவை, சுய நம்பிக்கை தேவை. அது கடவுளின் பெயரால் வருவதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கை தேவை. அப்போ பாத யாத்திரையில் வந்தவர்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எத்தனை சவால்கள், எத்தனை இடைஞ்சல்கள் இருந்தாலும் நாங்கள் இதை கடந்து முடிப்போம், முருகன் துணை செய்வார். அது நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது ஒரு அடுத்த மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கு பெரிய பெரிய செயலாளர்கள் எல்லாம் வச்சு லட்சக்கணக்கில் செலவழித்து சொல்கிற விஷயத்தை இந்த பாத யாத்திரை இயல்பாக எங்களுக்கு சொல்கிறது. நடப்பவர்களும் பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலிருந்தும் எவ்வளவோ பாடங்களை, எத்தனை தூரம் நீங்கள் சொன்னது போல வயது முதிர்ந்தவர், இயலாமையுள்ளவர், விசேட தேவையுடையவர்கள், குழந்தைகள் கூட, பெண்கள் எல்லோரும் நடந்தார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாத யாத்திரை கற்றுக் கொடுத்து தந்த இன்னொரு விஷயம், மிக அடிப்படையான வசதிகளை அல்லது வசதியற்ற நிலைமையில எப்படி வாழுவது என்ற தேவைகளை சுருக்கி கொண்டு வாழ்வது. இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், வீட்டில் அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நிறைய சண்டை வரும் வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சண்டை, அது இல்லை இது இல்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் போன பாதையில் மின்சாரம் இல்லை, பாதை இல்லை, குடிநீருக்கு பவுசர் வந்தால் தண்ணி, கிடைக்கிறத சமைச்சு சாப்பிடணும், கிடைச்ச இடத்துல படுக்கணும், கிடைச்ச இடத்துல மெலசலம் கழிக்க வேணும். முக்கியமாக தொலைபேசியில், நான் தொலைபேசியை ஆவணப்பட்டி என்ற ஒரு பதத்தை அந்த நேரம் பாவிச்சேன்னு தான் தனியாக படம் மட்டும் எடுக்கலாம். அப்போ இது ஒன்றும் இல்லாமல் வாழலாம் என்ற அந்த உண்மையை சொல்லி இருக்கிறது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இப்போ எங்கட இந்த நாங்கள் நீங்களும் நகரத்தில் இருக்கிற நான் எங்கட ஆக்கள் எவ்வளோ சொல்லுவா, ஐயோ அது இல்லாமல் இருக்கையில, ஃபேன் இல்லாமல் இருக்கையில, ஒரு நிமிடம் அந்த மின்சார போனால் ஃபேன் இல்லாமல் இருக்கையில, ஏசி இல்லாமல் இருக்கையில, டிவி இல்லாமல் இருக்கையில, டெலிஃபோன் இல்லாமல் இருக்கையில, லேப்டாப் இல்லாமல் இருக்கையில, படுக்கை இல்லாமல் இருக்கையிலாது, கதிரை இல்லாமல் இருக்கையிலாது, கொமட்டு இல்லாமல் இருக்கையிலாது, போதல் தண்ணி இல்லாமல் இருக்கையிலாது. ஆனால் இவை அனைத்தும் இல்லாமலும் இருக்கலாம். அந்த உண்மை என்னென்றால் இதுதான் உண்மை. என்னென்று சொன்னால் இருக்கிற வசதிகளை வச்சுக்கொண்டு வாழுறது தான்
வாழ்க்கையின் அந்த உண்மையை இந்த பாத யாத்திரை சொல்லி பெரிய வாழ்வியல் உண்மை வாழ்வியல் உண்மை இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ தெரிந்தவன் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவன். அருமையான ஒரு உண்மையில் இந்த கதிர்காம கந்தனுடைய அருளை போலவே உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு தகவல் செய்தி நமது சொந்தங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உண்மையில் இந்த கந்த பெருமானுடைய அருள் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கும் நிச்சயம் கிடைத்திருக்கும். அற்புதமான வாழ்வியல், அதை விஞ்ஞானபூர்வமாக ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை அற்புதமாக விளக்குவதற்காக நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் எமது மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆமாம், அந்த வகையில் இன்றைய முதலாவது நேர்காணல் பகுதியை, விசேட நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். கலையகம் அற்புதமான பல விடயங்களை ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் விளக்கியமைக்காக நாங்கள் தமிழ்மணி காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர், கவிஞராக பன்முக பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆன்மீக ரீதியாகவும் பல விடயங்களை தந்தமைக்காக மீண்டும் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். இரண்டாவது நேர்காணல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. தொடர்ந்தும் வர்த்தக விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நேர்காணல் பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல் வருகிறது.